காகம் வடிவில் வீடு தேடி வரும் முன்னோர்கள். அமாவாசையில் சோறு வைத்தால் தோஷங்கள் நீங்குவது குறித்து இந்த பதிவில் காண்போம். சூரியனின் புத்திரர்கள் யமனும் சனியும் சகோதரர்கள். யமலோகத்தின் வாசலில் காகங்கள் அமர்ந்திருக்குமாம். சனி பகவானின் வாகனம் காக்கை. காகங்கள் வடிவத்தில் நம் முன்னோர்களை பார்க்கிறோம். நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல நம்முடைய வீட்டு வாசலுக்கு வரும் காகங்களுக்கும் உணவு கொடுப்பதனால் யமன் மகிழ்ச்சி அடைவாராம். இதன் மூலம் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். அமாவாசையன்று காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு விரதத்தை முடித்துள்ளனர். காகங்கள் சாதத்தை எடுத்துக்கொண்டால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறது என்பது நம்பிக்கை. முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாகாளய அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்குமென்றும் யமனின் தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அமாவாசை தினத்தன்று காக்கைகளை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள். காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி தருமாம். யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்கள் நிலையை அறிவாராம். அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம். அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். காகங்கள் சுத்தமானவை. தினசரி 2 முறை குளிக்கும். தனது துணை இறந்தால் ஒழிய வேறு துணை தேடாது. தூய்மையான ஒழுக்கமான பறவை. கூடி சாப்பிடும் ஒற்றுமையின் சின்னம். தனது இனத்தை சேர்ந்த ஒரு காகம் இறந்தால் கூடி துக்கம் அனுஷ்டிக்கும். எனவேதான் பித்ருக்கள் வடிவத்தில் காகத்தை பார்க்கிறோம். மனிதர்கள் பசுக்களையும் நாகப்பாம்பினையும் வழிபடுகின்றோம். பசுவுக்கு அகத்திக்கீரையும் பழம் கொடுக்கிறோம். அதுபோல பறவை இனங்களில் காகத்திற்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு உள்ளது. முன்னோர்கள் வடிவத்தில் காகத்தை பார்ப்பதால் தான் உணவு கொடுக்கிறோம். காகங்கள் வீட்டுக்கு தேடி வந்து சாப்பிடுகின்றன. நம்மால் தினசரியும் 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியாது. அப்படி அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தினசரியும் காகங்களுக்கு ஒரு கைப்பிடி உணவு வைத்துவிட்டு சாப்பிடுவதை பழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். இதனால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். தோஷங்களும் நீங்கும். அமாவாசை திதி கொடுக்கும் நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அவை எடுக்காவிட்டால் நம்முடைய முன்னோர்களுக்கு நம் மீது ஏதோ கோபம் இருக்கிறது என்று அர்த்தம். எனவே அவர்களை முதலில் திருப்திப்படுத்த வேண்டியது அவசியம். 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் காகத்திற்கு அன்னம் வைத்து அதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்களின் ஆசி கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது. தீராத கடன் தொல்லைகள் தீரும். காலை நேரத்தில் சாதம் வைத்து காகத்தை நாம் அழைக்கும் பொழுது தனியாக வருவதில்லை. கூட்டமாக அழைத்து வந்து பகிர்ந்து சாப்பிடும். நம்முடைய முன்னோர்கள்தான் நம் வீட்டிற்கு காகங்கள் வடிவத்தில் வருகின்றனர். ஒற்றுமையாக கூடி வாழும் காக்கைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் குடும்ப ஒற்றுமை நீடிக்கும் என்பது நம்பிக்கை. எனவே நம்முடைய முன்னோர்கள் வடிவத்தில் வீடு தேடி வரும் காகங்களுக்கு நாம் உணவு தர மறக்கக்கூடாது. நம் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண்பழி போன்றவை நம் கிட்டவே நெருங்காது. செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களை நம் நியாயமான அபிலாஷைகளையும் தங்குதடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம் முன்னோர் வழிபாடுதான். நம் முன்னோர்களுக்கே நாம் உணவிடும் புண்ணியம் என்கிற அபரிவிதமான சக்தியை நமக்கு அளிக்க வல்ல அற்புதமான ஜீவராசி காக்கை இனம். குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம். தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ இந்த கணுப்பிடி பூஜையையும் செய்கிறார்கள். தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும்
நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன் கா கா என்று பலமுறை குரல் கொடுக்கும். இந்த பழக்கம் இன்றும் உண்டு. காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் நம் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெற்று மகிழ்வுடன் வாழலாம்.